தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது காலையிலிருந்து 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் நகராமல் தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பதால் இது புயலாக மாறுவதில் தொடர்ந்து தாமதமானது ஏற்பட்டிருக்கிறது. நேற்று மாலை அறிவித்த அறிவிப்பின்படி அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரத்தில் இது புயலாக மாறும் என அந்த அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அது புயலாக உருமாறுவதில் தொடர் சிக்கலானது ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அதே இடத்தில் தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பதனால் புயலாக மாறுவதில் இந்த சிக்கலானது எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போன்ற திரிகோணமலையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 480 கிலோமீட்டர் தொலைவிலும் இது தொடர்ந்து மையம் கொண்டிருக்கிறது. இன்று மதியத்திற்கு பின்பு இது பார்த்தோமேனால் நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று மற்றும் நேற்று முன்தினம் பார்த்தோமேனால் 13 கிலோமீட்டர் தூரம், அதே போன்று 10 கிலோமீட்டர் தூரத்தில் இது நகர்ந்து வந்த நிலையில் காலையில் பார்த்தோமேனால் 2 கிலோமீட்டர் தூரத்தில் மட்டுமே நகர்ந்தது. தற்பொழுது மீண்டும் நகராமல் அதே இடத்தில் மையம் கொண்டிருக்கிறது. டெல்டா மற்றும் சென்னைக்கான அந்த மழை வாய்ப்பு என்பது இன்று மாலையிலிருந்து துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு நேரத்தில் பார்த்தோமேனால் பரவலான ஒரு கனமழையானது சென்னை உள்ளிட்ட அந்த 4 மாவட்டங்களுக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை தற்பொழுது குளிர்ந்த ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. மலை பிரதேசங்களில் நிலவுவது போன்ற ஒரு குளிர்ந்த சூழ்நிலை நிலவுகிறது. அதே போன்று காற்றின் வேகம் என்பது அதிகரிக்க துவங்கியிருக்கிறது. 40லிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் தற்பொழுது காற்று வீசி வருகிறது. இதனால் குடியிருப்பு வாசிகள் தங்களுடைய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை கொண்டு போய் பார்த்தோமேனால் மேம்பாலங்களில் தொடர்ந்து நிறுத்தி வருகின்றனர். ஏனென்று சொன்னால் தொடர்ந்து வாகனங்கள் சேதமடையக்கூடும் என்பதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த வாகனங்களை நிறுத்தக்கூடிய அந்த பணிகளானது தற்பொழுது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.